பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதற்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எனக்கு இன்னைக்கு உண்மையாவே எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாங்க. நம்ம நம்ம பொண்ணு மேகா நம்ம கூட இருக்காங்க. சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா. ஆமா தேவிக்கு, நானும் நினைச்சு கூட பார்க்கவே இல்லம்மா. நம்ம பொண்ணு மேகா நம்ம கூட இன்னைக்கு என்னால சந்தோஷத்தை தாங்கவே முடியல தெரியுமா. மேகா, நாங்கள் எல்லாரும் லாஸ்ட் வரைக்கும் நீ எங்களை புரிஞ்சுக்காமே போயிடுவியோ, எங்களை ஏற்றுக்க மாட்டியோன்னு எவ்வளோ பயந்தோம் தெரியுமாடா. ஆனால் இன்னைக்கு நீ எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களை ஏற்றுக்கிட்டடா, எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா. ஆமாம் மேகா, எங்கே நீ லாஸ்ட் வரைக்கும் எங்களை புரிஞ்சுக்காமலே போயிடுவியோன்னு ரொம்ப பயந்தோம். அதோட அம்மா தான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க, கண்டிப்பாக என் பொண்ணு என்னை தேடி வருவான்னு. அம்மாவோட நம்பிக்கை இத்தனை வருஷமாக வீண் போகலை, அண்ட் இப்போவும் வீண் போகலை. ஏன்னா இத்தனை வருஷமாக எல்லாருமே நீ இறந்துட்டுன்னு சொன்னாலுமே அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. இல்லை என் பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு. இன்னைக்கு ஏதோ அவங்க கண்ணு முன்னாடி நீ உயிரோட அவங்க கூட உட்காந்து அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மேகா. எல்லாமே ஒரு மாதிரி மிராக்கிள் மாதிரி இருக்கு. அம்மா மேகா, மீரா சொல்றது உண்மைதான். நாங்க எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல நீ இறந்து போயிட்டோங்கிறத நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அம்மா மட்டும்தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே நம்பிக்கையில இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க நம்பிக்கை ஜெயிச்சிருச்சு. நான் ஆக்சுவலாக உங்கள் எல்லார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா உண்மை என்னன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு என் சைடு உள்ள நியாயத்தை மட்டும் பார்த்துட்டு என்னென்னமோ பேசி உங்கள் எல்லாரையும் வார்த்தையால் நோகடிச்சிட்டேன். அதுக்கு முதல்ல எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஏன்னா தெரியாமல் ஏதேதோ பேசிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், லக்ஷ்மி அம்மாவும் என் ஹிட்லரும் இல்லைன்னா சத்தியமாக உங்கள் சைடு நியாயத்தை நான் புரிஞ்சிருக்கவே முடியாது. சத்தியமாக புரிஞ்சிருக்கவே முடியாது. அவங்க மட்டும் எனக்கு ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இப்போ வரைக்கும் உங்களை நான் தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் லக்ஷ்மி அம்மாவும் என் ஹிட்லரும் எனக்கு சரியாக புரிய வச்சாங்க. அதனால் மட்டும்தான் நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நேரத்தில் லக்ஷ்மிம்மா, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் புரிஞ்சிருந்திருக்கவே மாட்டேன். அதோட ஹிட்லர், உனக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா நீயும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இவங்கள புரிஞ்சுருந்திருக்கவே மாட்டேன் லாஸ்ட் வரைக்கும். மித்து, இப்ப எதுக்கு நீ நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கா? நீ புரிஞ்சுக்கிட்டல, இப்ப புரிஞ்சுக்கிட்டு உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கல, அது போதும் மித்து. இல்லாது தம்பி, இல்லை, நீங்க 2 பேரும் இல்லைன்னா கண்டிப்பா நாங்க எல்லாரும் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்கவே முடியாது. இந்த நேரத்துல உங்களுக்கும் லக்ஷ்மிக்கும் தான் நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதுவும் லக்ஷ்மி, முக்கியமா உங்களுக்கு. நீங்க நினைச்சிருந்தா இத்தனை வருஷமா வராத எங்ககிட்ட மேகாவை ஒப்படைக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா நீங்க எவ்வளவு பெருந்தன்மையா, மேகா உங்க பொண்ணு, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு எங்களுக்கு நீங்க அவ்வளோ உதவி பண்ணிருக்கீங்க. லக்ஷ்மி, உண்மையாவே சொல்றேன், மனசார சொல்றேன், ரொம்ப 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 நன்றி லக்ஷ்மி, ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க இல்லைன்னா இன்னைக்கு எங்க பொண்ணு மேகா எங்களை ஏத்துக்கிட்டு இருந்திருந்திருக்க மாட்டா. நீங்க தான் அவளுக்கு பொறுமையா எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சீங்க. ஆனா நீங்க நினைச்சிருந்தா அப்படிலாம் அவளுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கணும்னு அவசியம் கூட இல்லை. ஆனா புரிய வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி லக்ஷ்மி, ரொம்ப நன்றி. ஐயோ தேவிக்கு, என்ன பேசுறீங்க நீங்க? மித்ராவை வளர்த்தது வேணா நானா இருந்திருக்கலாம். ஆனா அவளை 10 மாசம் சுமந்து பெற்றவங்க நீங்க. எவ்வளோ ஆசையோட அவளை நீங்க 1 வருஷம் வளர்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது தாயையும் பொண்ணையும் பிரிக்கிற உரிமை எனக்கு கிடையாது. அதோட என் மித்து எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் மித்ரா இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, அவன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுது. இது போதாதா எனக்கு? அதோட தேவிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மித்ரா என்னோட பொண்ணு.
அவ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அவ குடும்பத்தோட சேர்ந்ததுல எங்களுக்கு உண்மையாவே ரொம்ப 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 சந்தோஷம். இல்ல லக்ஷ்மி, இல்ல, நீங்க நினைச்சிருந்தா எங்க மேகாவுக்கு எதையுமே சொல்லி புரிய வைக்காம எங்க கிட்ட இருந்து அவளை நிரந்தரமா பிரிச்சிருந்திருக்கலாம். ஆனா நீங்க அதை பண்ணல. அதுலே தெரியுது நீங்க மேகாவை எந்த அளவுக்கு நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு. அதோட மேகா வார்த்தைக்கு வார்த்தை லக்ஷ்மிமா லக்ஷ்மிமா லக்ஷ்மிமான்னு சொல்றதுலேயே எங்களுக்கு தெரியுது அவளுக்கு உங்க மேல எந்த அளவுக்கு பாசம் இருக்கு, மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்குன்னு. நன்றி லக்ஷ்மி, ரொம்ப நன்றி. ஆமாங்க லட்சுமி, நீங்களும் ஆதி தம்பி இல்லைன்னா இதோ இப்படி எங்க பொண்ணோட நாங்க இந்நேரம் உட்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்திருப்போமான்னு கூட தெரிஞ்சிருக்காது. நீங்க 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஆதி தம்பி உங்களுக்கும் நன்றி. ஏன்னா நீங்களும் சொல்லி புரிய வைக்கலைன்னா மேகா கண்டிப்பா புரிஞ்சிருந்திருக்க மாட்டா. ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. ஆமா ஆதி தம்பி, ரொம்ப நன்றி. எங்களுக்காக நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. ஐயோ சார், தேங்க்ஸ்லாம் எதுக்கு சார்? மித்து சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் என்னோட ஆசை. இதோ அவ குடும்பத்தோட அவ சந்தோஷமா இருக்கா, இது போதும் சார். லக்ஷ்மி அம்மா, நானும் உங்களை லக்ஷ்மி அம்மானே கூப்பிடுறேன். ஏன்னா மேகா அப்படி தான் கூப்பிட்றான். எனக்கு உங்களை அப்படியே கூப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. மேகா இது வரைக்கும் எங்ககிட்ட ஒரு 100 வார்த்தை பேசினானா அதில் 90 வார்த்தை லக்ஷ்மி அம்மா, வைஷு, ஹிட்லர், இந்த 3 வார்த்தை தான் அதிகமாக இருக்கும். அதுலேருந்தே எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு நீங்கள் 3 பேரும் எங்கள் மேகாவோட லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான பர்சன்னு. அதுவும் லக்ஷ்மி அம்மா, வைஷு, நீங்கள் 2 பேரும் தான். வைஷு, உங்களை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. நீங்கள் உண்மையாகவே கிரேட்டுங்க. அக்காவுக்கு அக்காவா, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா, எங்கள் மேகாவோட கஷ்டமான நஷ்டமான எல்லா சுச்சுவேஷன்லையும் இருக்கீங்க. உண்மையாகவே நீங்கள் ரொம்ப 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 கிரேட். ஆமாண்ட வைஷு, உன்னை பற்றி மேகா நிறைய நிறைய சொல்லியிருக்கா. அதுலேருந்து தெரிஞ்சது நீயும் லக்ஷ்மியும் மேகாவோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானவங்கன்னு. நீங்களும் இனிமேல் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க தான். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க தான் நீங்களும். ஐயோ அம்மா, என்ன இது? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் இப்படி அலறீங்க? உங்க பொண்ணு ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைச்சிருக்கா. இது சந்தோஷத்துக்கான நேரம். இப்போ அழுதுகிட்டு இருந்தா எப்படி? மித்து, என்னடி பார்த்துட்டு இருக்கேன்? அம்மா அழறாங்க பாரு, அழ வேண்டான்னு சொல்லு. அம்மா, அதான் எல்லாம் சரியாகிட்டல, ப்ளீஸ் அழாதீங்க. ஆமாம்மா, மேகா சொல்கிற மாதிரி எல்லாமே சரியாகிட்டு. இது நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். இப்போ நீங்கள் அழுதா எப்படிம்மா? ப்ளீஸ்மா அழாதீங்க. அம்மா தேவிக்கு, எல்லாரும் சொல்ற மாதிரி இது நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். இப்ப நீ அழுதா எப்படிமா? அழாத. ஐயோ இல்லைங்க, இது ஆனந்த கண்ணீர். இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம பொண்ணு நம்ம கூட உட்காந்து இவ்வளோ சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இத்தனை வருஷம் இந்த மாதிரிலாம் நடக்காதான்னு நான் எங்க இருக்கேன்னு தெரியுமாங்க. ஆனா இன்னைக்கு நடந்திருக்குங்க. அதுக்கான ஆனந்த கண்ணீர் தான், மற்றபடி எதுவும் இல்லை. ஆதி, தேங்க்யூ சோ மச் ஆதி. எதுக்கு விக்ரம், நீங்க வேற எதுக்கு இப்ப தேங்க்ஸ் சொல்றீங்க? இல்ல ஆதி, இன்னைக்கு நாங்க எல்லாருமே இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணமே நீங்க தான் ஆதி, நீங்க தான். தேங்க்யூ ஆதி, தேங்க்யூ சோ மச். ஐயோ விக்ரம், இதுல என்ன இருக்கு? விடுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களே, அதுவே போதும். அதுவும் என் மித்துவை பாருங்களேன், எவ்வளவு ஹாப்பியா இருக்கானு. அது போதும் விக்ரம் எனக்கு. மேகா, என்னாச்சு? நான் உன்னை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ யோசனையிலே இருக்க. என்னாச்சு? அதானே, என்னாச்சுடா மேகா? வேற ஏதாச்சும் குழப்பம் மனசுல இருக்காடா? அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லுடா. ஆமாண்டா மேகா, ஏதாச்சும் உன் மனசுல குழப்பம் இருந்துச்சுன்னா அதை இப்பவே சொல்லிடுறா. மித்து, என்னாச்சு மித்து? ஏன் ஒரு மாதிரி இருக்க நீ? நானும் ரொம்ப நேரமா உன்னை வாஷ் பண்ணிட்டே தான் இருக்கேன். சாரும் ஆண்டியும் கேக்குறாங்கல்ல, என்னாச்சுன்னு சொல்லு. ஆமா மித்து, நானும் உன்னை ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கேன், ஏதோ யோசனையிலே இருக்கேன். என்னாச்சுடி? எதா இருந்தாலும் சொல்லு, இத்தனை பேர் கேட்குறோம்ல. மித்துமா, என்னாச்சுடா? என்ன யோசிக்கிற நீ? எதா இருந்தாலும் சொல்லுடா, இன்னைக்கே பேசி தீர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்தில் நீ மட்டும் இப்படி இருக்கிறது நல்லாவா இருக்கு? என்னடா யோசிக்கிற? எதா இருந்தாலும் சொல்லு. ஆமாண்டா மேகா, எதா இருந்தாலும் சொல்லுடா. நம்ம இன்னைக்கே பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இதனால ஒரு மனஸ்தாபம் வந்து மறுபடியும் வேண்டாண்டா மேகா, வேண்டாம். அதனால எதுவாக இருந்தாலும் சொல்லுடா. இல்லை, அது எனக்கு ஒன்று சொல்லணும். ஆனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சொன்னால் தப்பாக நினச்சிப்பீங்களோன்னு பயமாக வேற இருக்குது. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன தப்பா நினைக்க போறோமா? என்னடா மேகா இது? நீ எங்க பொண்ணுடா, நீ எதை சொன்னாலும் நாங்க கண்டிப்பா தப்பா நினைச்சுக்கவே மாட்டோம். என்னங்க இது? மேகா என்னென்னமோ பேசிட்டு இருக்கா, நீங்க பாட்டுக்கு எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க. அதுகிட்ட சொல்லுங்க. ஆமாண்டா மேகா, நீ என்ன வேணாலும் சொல்லுடா, உன்னை நாங்க யாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டோம். இல்ல, அது வந்து நீங்க எல்லாரும் என்ன மேகா மேகான்னு கூப்பிடுறது எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமா என்ன எல்லாரும்
மித்ரான்னு தான் கூப்பிட்ருக்காங்க. இந்த சொசைட்டிக்கு என்ன மித்ராவாக தான் தெரியும். திடீர்னு மேகா மேகான்னு கூப்பிடுறது எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதான் நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்கலனா என்ன மித்ரானே கூப்பிடுங்களேன் ப்ளீஸ். அட இதுதானா? நான் கூட வேற என்னென்னமோலாம் நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. இங்கே பாருமா, நீ மேகாவும் மித்ராவும் நீ எங்கள் பொண்ணு, அது மட்டும் எங்களுக்கு போதுமா. அதோட ஒன்றே என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இத்தனை வருஷமாக எல்லாரும் ஒன்று மித்ரா மித்ரான்னு தான் கூப்பிட்டுருந்துருப்பாங்க. திடீர்னு நாங்கள் 4 பேர் மட்டும் வந்து மேகா மேகான்னு கூப்பிட்றது உனக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாகவும் அதை ஏற்றுக்க முடியாமே தான் இருக்குமே. இதனால என்னடா இருக்குது? இப்போ என்ன உனக்கு நாங்கள் மேகான்னு கூப்பிட்றது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒன்று மித்ரான்னு கூப்பிடணும் அவ்வளோதானே? சரிடா, இனிமேல் நாங்கள் எல்லாரும் ஒன்று மித்ரானே கூப்பிட்றோம் போதுமா? ஏங்க உங்களுக்கு ஓகே தானே? மீரா உனக்கு ஓகே தானே? விக்ரம் உனக்கு ஓகே தானடா? மா எங்க எல்லாருக்கும் ஓகே தான். உண்மையே சொல்லணும்னா மேகாங்கிற நேமை விட மித்ராங்கிற நேம் தான் ரொம்ப அழகா இருக்கு. அதனால எல்லாரும் இனிமே மித்ரானே கூப்பிடலாம். என்ன டாடி ஓகே தானே? விக்ரம் அண்ணா ஓகே தானே? அதோட ஆதி மித்ராவை மித்துன்னு கூப்பிடும்போது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. பேசாம நம்மளும் இனிமே மித்துனே கூப்பிடலாம் ஓகேவா? பேரா என்ன இது? நான் முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். ஆதி தம்பி நம்ம வீட்டு மாப்பிள்ள, அவரை போய் நீ பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கா? அவர் உன் அக்கா புருஷன்டி. ஒன்னு மாமான்னு கூப்பிடு, இல்லைன்னா அத்தான்னு கூப்பிடு, சரியா? அம்மா நான் வேணும்னு ஒன்று அவரை பேர் சொல்லி கூப்பிடலாமா? எனக்கு எப்படி கூப்பிடணும்னு தெரியல, அதனால தான். சரி ஓகே, இனிமே நான் முறை வச்சே கூப்பிட்றேன். ஆனால் இந்த மாமா அத்தா இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனாக இருக்குது. பேசாமல் நான் இனிமேல் மாம்ஸ்ன்னு கூப்பிட்றேன். சரி ஓகே, அவரே இந்த வீட்டு மாப்பிள்ளை, அதனால நீங்கள் வந்துட்டு என்ன முறை வச்சு கூப்பிட சொன்னீங்க. அப்படி பார்த்தா ஆதி மாம்ஸ் இப்போ வரைக்கும் டேடியை சார் தான் கூப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாதா? அதோட விக்ரம் அண்ணாவையும் அவர் எதுவுமே கூப்பிடவே இல்லை. முறைப்படி பார்த்தா விக்ரம் அண்ணா மச்சான் தானே. அப்போ ஆதி மாம்ஸ் விக்ரம் அண்ணாவை மச்சானும் டாடியை மாமானு தானே கூப்பிடணும். இதை மட்டும் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன வைஷு, நான் சொல்றது சரிதானே? அதானே மீரா சொல்றதும் சரிதானே. ஆதிமாமா இனிமே நீங்க விக்ரம் அண்ணாவை மச்சான் தான் கூப்பிடணும். அதோட மித்துவோட அப்பாவை நீங்க மாமான்னு தான் கூப்பிடணும். என்ன மீரா ஓகே தானே? நாட் ஓகே. அது என்ன மித்துவோட அப்பா? இங்க பாருங்க வைஷு, உங்களுக்கும் டாடி அப்பா தான் சரியா? மித்துவோட அப்பான்னு சொல்லாதீங்க. உங்களுக்கும் டாடி அப்பா தான். என்ன அம்மா அப்பா, நான் சொல்றது சரிதானே? வைஷுக்கும் நீங்க அம்மா அப்பா தானே? ஆமாண்டா வைஷு, மீரா சொல்ற மாதிரி உனக்கும் நாங்க அம்மா அப்பா தான் சரியா? அதனால மித்ராவோட அம்மா மித்ராவோட அப்பா இப்படிலாம் சொல்லக்கூடாது ஓகே? இனிமே நீங்கள உரிமையா அம்மா அப்பான்னு தான் கூப்பிடணும், புரிஞ்சதா? ஆமாண்டா விஷு, நீ எங்களுக்கு பொண்ணு மாதிரி தான். பொண்ணு மாதிரிலாம் இல்ல, பொண்ணே தான். அதனால நீ இனிமே எங்களை அம்மா அப்பா தான் கூப்பிடணும், புரிஞ்சுதா? கண்டிப்பா. அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அப்பாங்கிற வார்த்தையே நான் பெருசா யூஸ் பண்ணதே கிடையாது. உங்களை தான் அப்பாவுக்கு அப்புறம் அப்பான்னு கூப்பிட போறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் இனிமே உங்களை அப்பானே கூப்பிடுறேன். தாராளமாடா, தாராளமா. மீராவும் மித்ராவும் எங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். உரிமையோட இனிமே நீ எங்களை அம்மா அப்பான்னு தான் கூப்பிடணும். என்ன தேவிக்கு, நான் சொல்றது சரிதானே? சரியா சொன்னீங்க. ஆமாண்டா வைஷு, நீ எங்களுக்கு பொண்ணுதான். எங்களுக்கு மொத்தம் 3 பொண்ணுங்க சரியா? இனிமே நீ எங்களை அம்மா அப்பான்னு சொல்லி தான் கூப்பிடணும் ஓகேவா? கண்டிப்பாம்மா கண்டிப்பா. எனக்கும் மித்துக்கும் 2 அம்மா 2 அப்பா. மித்து டார்லிங் பாத்தியா, நமக்கு 2 அம்மா 2 அப்பா. ஹாப்பியா இருக்குல்ல? ஆமா வைஷு டார்லிங். சரி ஓகே, பேசிக்கிட்டு இருந்ததுல ஒரு விஷயத்த மறந்துட்டோமே. ஆதி மாம்ஸ் இப்போ வரைக்கும் டாடியை மாமான்னு கூப்பிடவே இல்லை, விக்ரம் அண்ணாவை மச்சான்னு கூப்பிடவே இல்லையே. ஆதி மாம்ஸ் சீக்கிரம் கூப்பிடுங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் சார்னு கூப்பிட்டு இருப்பீங்க? என்ன அதெல்லாம் வேண்டாம், இருக்கட்டும். நோ ஆதி மாம்ஸ் நோ. கண்டிப்பா நீங்க டாடியை மாமான்னு சொல்லி தான் கூப்பிடணும், அண்ணான மச்சான்னு சொல்லி தான் கூப்பிடணும். முறைப்படி பார்த்தா அப்படிதானே? என்ன மம்மி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எனக்கு மட்டும்தானா? ஆதி மாம்ஸ் கிட்ட சொல்லி புரிய வைங்க. ஆமா ஆதி தம்பி, முறைப்படி பார்க்கும்போது நீங்க தான் எங்க வீட்டோட மாப்பிள்ளை. அப்படி இருக்கும்போது என்ன நீங்க அத்தனும் இவரை நீங்க மாமான்னு தான் கூப்பிடணும். அதோட விக்ரம் உங்களுக்கு மச்சான். அதனால முறை வச்சு கூப்பிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ப்ளீஸ் கூப்பிடுங்களேன். ஆமா ஆதி மாப்பிள்ள, நான் உங்களை மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டேன். அதனாலதான் ஆதி மாப்பிள்ளைன்னு உரிமையோட கூப்பிடுறேன். நீங்களும் என்ன மாமனாரா ஏத்துக்கிட்டீங்கன்னா மாமான்னு உரிமையோட கூப்பிடுங்க. என்ன சார் எப்படிலாம் பேசுறீங்க? அது வந்து அடி, நம்ம யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பா ஆதி மாம்ஸ் கேட்க மாட்டாரு. ஆனா சொல்றவங்க சொன்னா கேட்பாரு. மித்து நீயே சொல்லிடுமா உன் வாயால உன் புருஷன் கிட்ட. அப்பதான் உன் புருஷன் கேட்பாரு. ஹிட்லர் ப்ளீஸ், அத சொல்றாங்கல்ல, கூப்பிடு. ஆதி மாம்ஸ் அதான் சிக்னல் வந்துருச்சு, அப்புறம் என்ன, தாராளமா கூப்பிடுங்க. சரி ஓகே மாமா, இனிமே
மாமானே கூப்பிடுறேன் போதுமா? அப்படி வாங்க வலிக்கு டாடி. நான் சொல்லலை, சொல்கிறவங்க சொன்னால் கண்டிப்பாக ஆதி மாம்ஸ் கேட்பாங்கன்னு. சரி ஓகே, டாடியை மாமான்னு கூப்பிட்டுட்டீங்க. ஆனால் விக்ரம் அண்ணாவே இன்னும் மச்சான்னு கூப்பிடவே இல்லையே. இப்போது நீங்கள் 2 பேரும் மச்சான்னு கூப்பிட்றத பார்க்க நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். அதனால் ப்ளீஸ் 2 பேரும் மாற்றி மாற்றி மச்சான்னு கூப்பிடுங்க, பார்க்கலாம். என்ன இல்ல மீரா, அது 2 பேருமே பேர் சொல்லி கூப்பிட்டே பழகிட்டோம். சடனா மச்சானா அது? அட சும்மா கூப்பிடுங்க ஆதி மச்சான். என் தங்கச்சியோட புருஷன் நீங்க. நீங்க என்ன மச்சான்னு கூப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா? கூப்பிடுங்க மச்சான், கூப்பிடுங்க. விக்ரம்? அட போதும் ஆதி மச்சான், இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் விக்ரம் விக்ரம்னு? என் தங்கச்சியோட புருஷன், உரிமையா மச்சான்னு கூப்பிடுங்க. சரிங்க மச்சான், இனிமே உங்களை மச்சானே கூப்பிடுறேன். அம்மா கேட்கணுன்னே இருந்தேன். அண்ணி எங்க ரொம்ப நேரமா ஆளை காணும்? அதானே ரேணு அண்ணியே ரொம்ப நேரமா ஆளை காணும். நானும் உங்களை தேடிட்டே இருக்கேன். எங்க அவங்க? அவ எல்லாருக்கும் ஸ்பெஷலா சமைக்கணும்னு ஒன்னொன்னா பார்த்து சமைச்சிட்டே இருக்கா. நான் ஆள் வச்சுக்கலான்னு சொன்னேன், சுத்தமா கேட்கவே இல்லை. இல்ல நானே என் கையால எல்லாருக்கும் ஸ்பெஷலா சமைக்கிறேன்னு இப்போ வரைக்கும் கிச்சன்லயே தான் இருக்கா. ரேணு சீக்கிரம் மாமா. அண்ணி என்ன இது, எல்லாரும் இங்க இருக்கும்போது நீங்க மட்டும் கிச்சன்லயே இருந்தா பாக்குறவங்க என்ன நினைச்சுப்பாங்க? வீட்டு மருமகளை எப்படி கொடுமைப்படுத்துறாங்க பாரு அப்படின்னு நினைச்சுக்க மாட்டாங்களா? அது சரி. ஐயோ இல்ல மீரா, வந்தவங்க எல்லாருக்கும் என் கையால சமைக்கிறோன்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான். கௌரி அம்மா வந்தாங்க தான். ஆனா கௌரி அம்மா சாப்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனாலதான் பக்கத்திலே இருந்து எல்லாத்தையும் பார்த்து சமைச்சிருக்கேன். சரி ஓகே, சூடு ஆடுறதுக்குள்ளார ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசலாம். ஓகேவா? ரேணு சொல்றது சரிதான், சூடாறதுக்குள்ளார சாப்பிடலாம். எல்லாரும் வாங்க. ரேணு ரொம்ப நல்லா சமைப்பா. சீக்கிரம் வாங்க, எல்லாரும் சாப்பிட போலாம். தேவிக்கு உண்மையாவே சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரேணு உண்மையாவே ரொம்ப நல்லா சமைச்சிருந்தடா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா ரேணு அண்ணி, உண்மையாவே சாப்பாடு கொலை மாஸ் போங்க, சூப்பரா பண்ணியிருந்தீங்க. ஆமா நீ, உண்மையாவே சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயோ போதும், எல்லாரும் இப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. இல்லடா ரேணு, உண்மையாவே சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வழக்கமாவே நீ நல்லா தான் சமைப்ப, இன்னைக்கு அதை விட ரொம்ப நல்லா சமைச்சிருந்த. அதனாலதான். சரிங்க தேவிக்கு, எனக்கு நாள் ஃபுல்லாக எப்படி போச்சுன்னே தெரியல. எல்லாரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒன்றா இருந்ததில் நாள் போனதே தெரியல. நேரம் ரொம்ப ஆகிட்டு. வீட்டில் வெற்றியும் தேவியும் இந்நேரம் காலேஜ்லேருந்தும் ஆஃபீஸ்லேருந்தும் வந்திருப்பாங்க. அதனால் நாங்கள் கிளம்புறோம். அப்புறம் வைஷும் வேறு கன்சீவாக இருக்கால, நேரத்துக்கு அவளையும் வீட்டில் போய் விடணும். அதனால் நாங்கள் கிளம்புறோம். ஆமா லக்ஷ்மி, இன்னைக்கு நாள் போனதே சுத்தமா தெரியல. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையே சொல்லணும்னா நாங்களாம் இந்த மாதிரி சந்தோஷமா இருந்ததே கிடையாது. இதுதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் சந்தோஷமா இருந்த ஒரு நாள். என்ன ஒரு சின்ன வருத்தம்னா ஆதி மாப்பிள்ளையோட வீட்லேருந்து யாருமே வரல, அது மட்டும்தான். ஆமா ஆதி மாப்பிள்ள, அது ஒரே ஒரு குறை தான். உங்க வீட்ல இருந்து அம்மா, பாட்டி, அப்பா, உங்க அத்தை பையன் எல்லாரும் வருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அவங்க எல்லாம் வரல. ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா, கண்டிப்பா இன்னொரு நாள் நான் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். ஐயோ பரவாயில்ல ஆதி மாப்பிள்ள, இதுல என்ன இருக்கு, விடுங்க. நாங்களே எல்லாரும் வந்து எல்லாரையும் பார்த்துட்டா போச்சு. என்ன தேவிக்கு, நான் சொல்றது சரிதானே? ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். எங்க பொண்ணு வாழ்ற வீட்டை பாக்குறதுக்கு நாங்க வர வேண்டாமா? அதனால கண்டிப்பா நாங்களே எல்லாரும் ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரோம். கண்டிப்பா ஆண்டி, எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. அம்மா பாட்டி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களும் வரணும்னு ஆசைப்பட்டாங்க, பட் வர முடியாத சிச்சுவேஷன். பட் கண்டிப்பா எல்லாரும் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. சரி ஓகே ஆண்டி, டைம் ஆகிடுச்சு. இந்த டைம் டிராஃபிக் ரொம்ப ஹெவியா இருக்கும். வைஷுவை வேற பார்த்து பத்திரமா கூப்பிட்டுட்டு போகணும். அதோட லக்ஷ்மி ஆண்டியை வேற வீட்டில் ட்ராப் பண்ணணும். அதனால நாங்க கிளம்புறோம். மித்து கிளம்பலாமா? மாம்ஸ் வெயிட், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். இந்த டைம் ஹெவியாக டிராஃபிக் இருக்கும். வைஷோ பார்த்து பத்திரமா கூப்பிட்டுட்டு போகணும். அதோட லக்ஷ்மி அம்மாவே வீட்டில் விடணும். எல்லாமே ஓகே தான். ஆனால் மித்து எங்கே கூப்பிட்றீங்க? மித்து இனிமே எங்கள் கூட தான் இருக்க போகிறா. என்ன மம்மி டாடி அப்படி தானே? ஆதி மாம்ஸ் என்ன மித்துவை கூப்பிட்டுட்டு இருக்காரு, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கீங்க. என்ன புரியல. மித்து உங்க கூட தான் இனிமே இருப்பானா? ஆதி மாம்ஸ், இது என்ன கேள்வி? மித்து இனிமே எங்க கூட இருக்க போறானா? இனிமே எங்க கூட தான் இருப்பா அவ. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், இத்தனை வருஷம் கழிச்சு நாங்க அவளை பார்த்துருக்கோம். நாங்க எல்லாரும் அவ கூட இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அதே மாதிரி தான் மித்துக்கும் ஆசையா இருக்கும்ல. இவ்வளோ வருஷம் கழிச்சு அம்மா அப்பா கூட, அப்புறம் அண்ணன் தங்கச்சி கூட எல்லார் கூட இருக்கணும்னு. அதனால மித்து இனிமே இங்கே தான் இருப்பா. என்ன மித்து அப்படிதானே? ஏ மித்து, என்ன இப்படி பாக்குற? அப்படிதானே? உனக்கும் அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ஆசை தானே? ஆதி மாம்ஸ் கிட்ட சொல்லு. மாம்ஸ் வேற டிராஃபிக் ஹெவியா இருக்குன்னு சொல்றாரு. அதனால அவரை கிளம்ப சொல்லு. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஜாலியா நைட் என்ஜாய் பண்ணலாம். ஓகே? என்ன மீரா, அது என்ன மித்து அப்படி பாக்குற? உனக்கு அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ஆசை இல்லையா? அது
மித்து அதான் எல்லாரும் சொல்றாங்களேடி, அப்புறம் என்ன உனக்கும் ஆசையா தானே இருக்கும். இத்தனை வருஷம் கழிச்சு எல்லாரும் பார்த்துருக்கீங்க, கண்டிப்பா எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மித்து நீ இங்கே இரு, ஓகேவா? நான் ஆண்டி வைஷு 3 பேரும் கிளம்புறோம். லக்ஷ்மி ஆண்டி வைஷு கிளம்பலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நெஞ்ச பேசிய ஸ்டோரியை முடிக்கட்டுமான்னு சொல்லி கேட்டிருந்திருப்பேன். ஏன் கேட்டேன் அப்படின்னா, இப்போலாம் வியூஸ் வந்து வியூஸ் டவுன் அப்படிங்கிறத விட ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாகிடுச்சு. அண்ட் வியூஸும் டவுனு. அப்படி இருக்கும்போது எல்லாமே டவுனாக இருக்கும்போது ஒருவேளை ஸ்டோரி பிடிக்கலையோ, இன்ட்ரெஸ்ட்டாக இல்லையோ, போர் அடிக்குதோ அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எனக்குள்ளாரே எழுமுனுச்சு. அதனால தான் சரி ஓகே. அது மட்டும் இல்லாமல் நெஞ்சம் பேசியே 200 எபிசோட்ஸ் வேறு தாண்டிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் நான் ஸ்டோரியை முடிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை. பட் ஏகப்பட்ட பேர் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து ஸ்டோரி நல்லாயிருக்கு, முடிக்காதீங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக ஸ்டோரி வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு முடிக்கலாங்கிற ஐடியாவில் தான் நான் வந்து இருக்கேன். பட் இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் டவுனாக போகிறப்போ நம்மளும் கொஞ்சம் டவுனாக இருப்போம்ல, அது மாதிரி நானும் கொஞ்சம் டவுன் ஆனதுனால தான் அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டேன். பட் எனக்கு நிறைய பேர் வந்துட்டு ஸ்டோரியை முடிக்காதீங்கன்னு சொல்லி நல்லாவே வந்து எனர்ஜி கொடுத்தீங்க. எனர்ஜி கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.